திருவாடி பூரத்து பின்னானால் 143 உரைத்தாள் வாழியே. உயரருங்கருக்கே கன்னியுகந்தளித்தாள் வாழியே. மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே. வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஹரே கிருஷ்ண. ஆழ்வார் எம்பெருமான் ஜியார் அடிகள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் அடிமையே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நீங்க நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வாசம் ததோ ஜெயமுத்ரயேத். நஸ்தப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பொங்கும் லங்காய தேகிரம் யத் கிருபா தமகம் வந்தே குரும் தீனதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலி ஸ்ரீமதி ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ शून्यवादी பாச்சாத்திய தேசதாரிணே. நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலி ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. இன்னைக்கு காண்டம் 3 முதல் புத்தகம் அத்தியாயம் 5 பதம் 12. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. मुनिर्भवशूर्भगवद्गुणानां शकाभिदे भारतमाह कृष्णः यस्मिन्निरुणां क्राय शोकानुवादैर्मदिर्गृहीतानु हरे कदायाम्. நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபு பாதாக்கி ஜெய். மொழிபெயர்ப்பு. உங்களது நண்பரான கிருஷ்ண துவைப்பாயான வியாசர் பகவானின் உன்னத குணங்களை அவரது சிறந்த காவியமான மகாபாரத்தின் முன்பே விளக்கியுள்ளார். ஆனால் பௌதீக விஷயங்களை கேட்பதில் பாமர மக்களுக்குரிய உறுதியான விருப்பத்தை கிருஷ்ண கதையை பகவத்கீதை நோக்கி திரும்புவதே அதன் முக்கிய நோக்கமாகும். பொருளுரை. மாமுனிவரான கிருஷ்ண துவைப்பாயான வியாசரே எல்லா வேத இலக்கியங்களுக்கும் ஆசிரியராவார். அவற்றுள் வேதாந்த சூத்திரம், ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் மகாபாரதம் ஆகியவை மிகவும் பிரபலமானவை ஆகும். ஸ்ரீமத் பாகவதம் 1.4.25 குறிப்பிடுவது போல வாழ்க்கை தத்துவத்தை விட பௌதீக விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள தாழ்ந்த புத்தியுள்ள மக்களுக்காகவே ஸ்ரீல வியாசதேவர் மகாபாரதத்தை தொகுத்துள்ளார். பௌதீக விவகாரங்களுடைய பெயரளவிலேயான மகிழ்ச்சியில் கசப்புத்தன்மையை முன்பே அனுபவித்து விட்டவர்களுக்காகவும் பௌதீக விஷயங்களுக்கு மேலே சென்று விட்டவர்களுக்காகவும் வேதாந்த சூத்திரம் தொகுக்கப்பட்டுள்ளது. வேதாந்த சூத்திரத்தின் முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிஞாசா என்பதாகும். அதாவது புலன் நுகர்வு தொடர்பான பௌதீக விவகாரங்களை முடித்து கொண்ட ஒருவனால் மட்டுமே பிரம்மத்தை பற்றி பொருத்தமான கேள்விகளை கேட்க முடியும். பெண்கள், தொழிலாளர்கள் மற்றும் உயர் பிரிவினர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் ஆகியோர் செய்தித்தாள்களையும் அதை போன்ற பிற இலக்கியங்களையும் நிரப்பும் பௌதீக விஷயங்களில் சுறுசுறுப்பாக இருக்கின்றனர். இத்தகைய குறைமதியாளர்கள் சூத்திரங்களை கற்பது போல காட்டிக்கொண்டாலும் வேதாந்த சூத்திரத்தின் நோக்கத்தை அவர்களால் அறிய முடியாது. வேதாந்த சூத்திரத்தின் உண்மையான நோக்கம் அதன் ஆசிரியராலேயே ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் உதவியின்றி வேதாந்த சூத்திரத்தை புரிந்து கொள்ள முயலும் எவரும் வழிதவறி சென்று விடுவது நிச்சயம். தேகமே ஆத்மா என்ற தவறான கருத்தின் கீழ் பொதுநலத் தொண்டில் ஆர்வம் கொண்டு வழிதவறி செல்லும் இத்தகைய மனிதர்கள் மகாபாரதத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இங்கு அறிவுறுத்தப்படுகின்றனர்.
மகாபாரதம் குறிப்பாக இத்தகைய மனிதர்களின் நன்மைக்காக ஸ்ரீல வியாசதேவரால் தொகுக்கப்பட்டுள்ளது. பௌதீக விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள தாழ்ந்த புத்தி உடையவர்கள் மகாபாரதத்தை மிகவும் ஆர்வத்துடன் படிக்கக்கூடும். இத்தகைய பௌதீக ஆனந்தத்தை அனுபவிக்கும் அதே சமயம் பகவத்கீதையின் போதனைகளை அவர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்தின் வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்ப கல்வியாகும். பௌதீக செயல்களை கொண்ட ஒரு சரித்திரத்தை எழுதுவதில் ஸ்ரீல வியாசதேவர் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. குறைந்த புத்தி உள்ளவர்களுக்கு பகவத்கீதையின் வாயிலாக உன்னத தன்னுணர்வை பெறுவதற்குரிய வாய்ப்பை வழங்குவதே அவரது நோக்கமாகும். மகாபாரதத்தை பற்றி விதுரர் குறிப்பிடுவது, தீர்த்த யாத்திரை செல்லும் பொழுது தமது உண்மையான தந்தையான வியாசதேவரிடமிருந்து மகாபாரதத்தை அவர் கேட்டார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அங்க இப்ப நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, வியாசதேவர் எல்லா வேதங்களையும் தொகுத்தளித்தவர் நமக்கு. இப்ப வியாசதேவர் ரிக்யசு சாம அதர்வன அப்படின்னு தொகுத்தார். அப்போ அவர் திரிகால ஞானி, முக்காலங்களையும் உணர்ந்தவர். அவர் தவத்துல உட்காந்து பாக்குறாரு, இந்த கலியுகத்துல எவ்வளவு சிரமம் வரப்போகுது. அப்ப மக்கள் கலியுகத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பிரேயனால் அல்பாயசக சப்பியகலா அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சூமந்த மதையோ மந்த பாக்கியகி உபத்துரதக. அப்ப எல்லாம் அற்ப ஆயுள் உள்ளவர்களாகவும் சண்டை பிரியர்களாகவும் ரொம்ப மந்த புத்தி உடையவங்களாகவும் இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு நாம வேதங்களை தொகுத்து கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா வேதம் கடல் போன்றது. 1,00,000 ஆண்டுகள் சத்தியோகத்துல இருந்தது. அதனால வேதங்கள் எல்லாம் படிச்சாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப வேதம் அப்படின்னாலே மறைமுகமாக சொல்லப்படுவது, நேரடியா சொல்றது இல்ல. ஆனா வேதங்களின் இறுதி நோக்கம் என்ன அப்படின்னா, யக்ஞைவை விஷ்ணுகு. எல்லா யக்ஞங்களும் எதற்காக செய்யப்படுகிறதுனா, பரமபுருஷ பகவானை திருப்தி செய்வதற்காகவே. ஆனா காலப்போக்குல வேதங்களை புரிஞ்சுக்கிற அந்த மந்த புத்தி கொண்ட மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, வேதாந்த சூத்திரத்தோட முதல் ஸ்லோகம், அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஒருவன் ஈடுபட வேண்டும், அதை பற்றி கேள்விகள் கேட்க வேண்டும். அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேதத்தின் மலர் சொற்களால கவரப்பட்டு நிறைய யாகங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பண்ணா அது கிடைக்கும், அது பண்ணா இது கிடைக்கும். ஏன்னா கர்ம காண்டத்தை தான் வேதங்கள் நேரடியா சொல்லுது, பகவானை பற்றி மறைமுகமா தான் சொல்லுது. அப்ப வேதத்தின் இறுதி நோக்கம் என்ன அப்படின்னா பகவான் விஷ்ணுவே. ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு அவங்க தேகமே ஆத்மா அப்படிங்கிற தவறான கருத்துல நிறைய பேர் வழி தவறி போய் நிறைய அந்த உடலுக்கான சேவையில ஈடுபடுறாங்க. தானம் கொடுக்கறது, கல்வி கொடுக்கறது, பஸ் ஸ்டாப் பண்றது, சாலைகள் அமைக்கிறது, குளம் வெட்டுறது, இது எல்லாம் தேகாபிமானம் அப்படின்னு தேகத்திற்குண்டான செயல்கள். அப்போ ஆத்மாவை பத்தி அவங்க கவலைப்படல. அழிய போற இந்த உடலுக்கு என்னதான் சேவை செஞ்சாலும் மீண்டும் அந்த உடல் அழியத்தான் போகுது. ஆனா ஆத்மா அழிவில்லாதது. பகவத்கீதையில 2வது காண்டத்துல நாம 2வது அத்தியாயத்துல படிக்கிறோம், ஆத்மாவை பற்றிய அந்த உணர்வு, ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம படிக்கிறோம். ஆத்மா அழிவில்லாதது, அதை கொல்ல முடியாது, வெட்ட முடியாது, உலர்த்த முடியாது அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த ஆத்மாவை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளாமல் வழி தவறி செல்லும் பொதுநல தொண்டுல ஆர்வம் காட்டுறவங்க மகாபாரதத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தை ஏற்றாரு. 108 இதிகாசங்கள் கொடுக்குறாரு, அதையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி 18 புராணங்கள் கொடுக்குறாரு, அதையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி மகாபாரதத்தை கதை வடிவுல கொடுக்குறாரு. அப்ப மகாபாரதத்துல தான் குருட்சேத்திர போர்க்களத்துல பகவான் பகவத்கீதையை உபதேசம் செய்யறார். அப்ப வியாசதேவர் மனிதர்களோட நன்மைக்காக அதை தொகுத்து கொடுக்கிறார். அப்ப புத்தியில் தாழ்ந்த மக்கள் மகாபாரதத்தை ஆர்வத்துடன் படிக்க கூடும். அந்த பௌதிக ஆனந்தத்தை அனுபவிக்கும் அதே சமயம் பகவத்கீதையின் போதனைகளையும் அவங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கதை வடிவுல சொன்னாலாவது கொஞ்சம் அதுல ஆர்வம் காட்டுவாங்க. இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் நாம நேரடியா சொன்னா பிடிக்காது. அப்ப கதை வடிவுல அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. அது போலத்தான் நாமெல்லாம் பகவானுடைய குழந்தைகள். தவறான கருத்தை கொண்ட நமக்கு கதை வடிவுல சொல்றாங்க மகாபாரதமாக,
ஆனா அதை கதை வடிவமாக எடுத்துக்காம ஒரு சினிமா பாக்குற மாதிரி பார்க்காம அதுல இருக்கிற கருத்துக்களை, ஆழ்ந்த கருத்துக்களை, உள்கருத்துக்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஆனால் குறைந்த புத்தி உள்ளவர்களுக்கு பகவத்கீதை வாயிலாக உன்னத தன்னுணர்வை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குறது தான் அவரது நோக்கம். இப்ப தீர்த்த யாத்திரை சொல்லும் போது விதுரர் என்ன பண்றாருன்னா, தமது உண்மையான தந்தையான வியாசதேவரிடமிருந்து மகாபாரத்தை அவர் கேட்டார். அடுத்தது பதம் 13. சாஸ்ரத்ததானஸ்ய விவர்த்தமானா விரக்திம் அன்யத்ர கரோதி பும்சஹ ஹரே பதானு ஸ்மிருதி நிர்வృதஸ்ய சமஸ்த துக்காப்யயம் ஆசு தத்தே. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மல்லிகா மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர். இத்தகைய விஷயங்களை கேட்பதில் இடையராது ஈடுபட்டு ஆவல் கொண்டுள்ளவருக்கு மற்ற விஷயங்களில் உள்ள அவரது அசிரத்தையை கிருஷ்ண கதை படிப்படியாக அதிகரிக்க செய்கிறது. உன்னத ஆனந்தத்தை அடைந்துள்ள பக்தனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் இவ்வாறு இடையராது சிந்திக்கப்படும் பொழுது அவனது எல்லா துன்பங்களையும் அது தாமதமின்றி அழித்து விடுகிறது. பொருளுரை. ஆன்மீகப்படியில் கிருஷ்ண கதையும் கிருஷ்ணரும் ஒன்றே என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். பகவான் பரம சத்தியம் ஆவார். எனவே கிருஷ்ண கதையாக ஏற்றுக்கொள்ளப்படும் பகவானின் நாமம், உருவம், குணம் முதலியவை அவரிலிருந்து வேறுபட்டவை அல்ல என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பகவத்கீதை பகவானாலேயே பேசப்பட்டது என்பதால் அது பகவானுக்கு ஈடானதாகும். உண்மையான பக்தர் ஒருவர் பகவத்கீதையை படிப்பதானது பகவானை நேருக்கு நேராக காண்பதற்கு சமமாகும். ஆனால் பௌதீக அறிஞர்களுக்கு இது சாத்தியம் அல்ல. கீதையில் பகவானால் சிபாரிசு செய்யப்பட்டபடி அதை பயில்வதால் பகவானின் எல்லா ஆற்றல்களும் அதில் இருப்பதை ஒருவரால் உணர முடியும். முட்டாள்தனமாக கீதைக்கு புதிய அர்த்தம் ஒன்றை கற்பிப்பதால் உன்னத நன்மையை கொண்டு வருவது சாத்தியமல்ல. பகவத்கீதையிலிருந்து தப்பான அர்த்தத்தை பிழிந்தெடுக்க முயல்பவன் கிருஷ்ண கதையை உண்மையாகவும் ஆர்வத்துடனும் கேட்பவன் சிரத்ததான பும்சக அல்ல. இத்தகைய மனிதன் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருப்பினும் இவனால் கீதையை படிப்பதிலிருந்து எந்த நன்மையும் அடைய முடியாது. நம்பிக்கையிலே பக்தனால் சிரத்தான பகவத்கீதையிலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற முடியும். ஏனெனில் பகவானின் சர்வ சக்தியினால் பற்றை அழித்து பௌதீக துன்பங்களை போக்கிவிடும் உன்னத ஆனந்தத்தை அவன் அடைகிறான். விதுரரால் பேசப்பட்ட இப்பதத்தின் பொருளை ஒரு பக்தனால் உண்மை அனுபவத்தின் மூலமாக மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். தூய பகவத் பக்தர் கிருஷ்ண கதையை கேட்டு பகவானின் தாமரை பாதங்களை இடையறாமல் சிந்திப்பதன் வாயிலாக வாழ்வை நன்கு அனுபவிக்கிறார். இத்தகைய ஒரு பக்தருக்கு பௌதீக வாழ்வென்பதே இல்லை. கடல் போன்ற உன்னத ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் பக்தருக்கு மிகவும் பரவலாக பேசப்படும் பிரமானந்தம் அற்பமான அத்திப்பழத்தை போன்றதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப பகவத்கீதை அப்படிங்கிறது பகவானின் திருவாயால் பேசப்பட்டது. அப்ப பகவத்கீதை பகவானின் நாமம், ரூபம், குணம் இவற்றிலிருந்து வேறுபட்டதல்ல, பகவானிலிருந்து வேறுபட்டதல்ல. அப்ப பகவானை நேருக்கு நேரா காண்பதற்கு அது சமமானது. ஆனா பௌதிகவாதிகளுக்கு இது சாத்தியம் கிடையாது. ஏன்னா பகவத்கீதையை அவங்களுடைய சொந்த கருத்தின்படி, அவங்களுடைய கற்பனையின்படி அவங்க பாக்குறாங்க. சோ அதை புரிந்து கொள்ள ஒரு பாகவதரை அணுக வேண்டும். பகவத்கீதை புரிஞ்சு அதை உணர்ந்து அதை அனுபவிக்கணும், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்னா ஸ்ரத்ததானஸ்ய நம்பிக்கை வேண்டும். முதல்ல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் பகவத்கீதையை அவங்களால ஏத்துக்க முடியும். அப்புறம் லைஃப்ல அப்ளை பண்ண முடியும். இப்ப பகவானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு பௌதிகவாதியாலும் பகவத்கீதையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பகவான் தான் முழு முதற் கடவுள். எல்லா காரணங்களுக்கும் காரணம், சர்வ காரணம் அவர்தான். அவர்தான் தலைவர் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டா மட்டும்தான் பகவத்கீதை புரியும். இல்ல தேவர்கள் இப்போ வழிபடுறவங்க எல்லாம் அவங்கதான் தலைவர் அப்படின்னு நினைக்கிறவங்க பகவத்கீதையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அதுக்கு அடிப்படை என்ன வேணும்?
பகவானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப தூய பகவத் பக்தர் கிருஷ்ண கதையை கேட்டு பகவானின் தாமரை பாதங்களை இடையறாது சிந்திப்பதன் வாழ்வாக தன் வாழ்வின் அன்பு அனுபவிக்கின்றார். இப்ப தெய்வீக ஆனந்த பெருங்கடல்ல மத்தியில் இருக்கக்கூடிய பக்தனுக்கு பெரிதும் விளம்பரப்படுத்தக்கூடிய பிரம்மானந்தம் எனும் மகிழ்ச்சியானது மிகவும் அற்பமானது. ஏன்னா பிரம்மானந்தம் அப்படின்னா பிரம்மத்துல போய் ஒன்றுபடுவது, பகவானுடைய பிரம்ம ஜோதியில போய் ஒன்றுபடுவது. கடல் போன்ற உன்னதானந்தத்தில் தெளித்திருக்கும் பக்தருக்கு மிகவும் பரவலாக பேசப்படும் பிரம்மானந்தம் அற்பமான அத்திப்பழத்தை போன்றதாகும். ஏன்னா பிரம்மத்திலும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும், பிரம்ம ஜோதியிலும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஆனா அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா கடல்ல ஒரு துளி மாதிரி. பக்தர்களுக்கு கடல் போல ஆனந்தம் கிடைக்கும், ஆனா அருவவாதிகளுக்கு அந்த பிரம்ம ஜோதியில கலக்கிறதுனால கடல்ல ஒரு சொட்டு ஆனந்தம் கிடைக்கும். அப்ப ரெண்டுக்கும் வேறுபாடு புரிஞ்சுக்கணும். பக்தர்களுக்கு கிடைக்கின்ற ஆனந்தம் கடல் அளவு, அதுல ஒரே ஒரு சொட்டு தான் 1000 ஆண்டுகள் தவம் பண்ணினாலும் அவங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அதுலயும் ஆனந்தம் இருக்கு, ஆனா ரொம்ப கம்மியான ஆனந்தம். ஆனா ஆனந்தத்தை நாடுபவர்கள் பகவானிடம் பக்தி தொண்டு பண்ண வேண்டும். அடுத்தது பதம் 14. தாஞ்சோச்சிய சோச்சியானவிதோ அனுசோசே ஹரே கதாயாம் விமுகான அகேன ஷினோதி தேவோ அமிஷஸ்து ஏஷாம் ஆயுர்விருத்தாவாதி கதி ஸ்மிருதினாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. முனிவரே, பாவச் செயல்களின் காரணத்தால் ஹரிகதையை விரும்பாமலும் மகாபாரதத்தின் பகவத்கீதை நோக்கத்தை பற்றி அறியாமலும் இருப்பவர்கள் வருந்தத்தக்கவர்களிலும் வருந்தத்தக்கவர்களாக உள்ளனர். நானும் அவர்களுக்காக அனுதாபப்படுகிறேன். நோக்கங்களிலும் வெவ்வேறு சடங்குகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் அவர்களுடைய ஆயுள் எப்படி நித்திய காலத்தினால் வீணடிக்கப்படுகிறது என்பதை நான் காண்கிறேன். பொருளுரை. ஜட இயற்கை குணங்களுக்கு ஏற்ப மனிதர்களுக்கும் பரம புருஷருக்கும் இடையில் 3 வகையான உறவு முறைகள் உள்ளன. ரஜோகுண தீவிர மற்றும் தமோ அறியாமை குணங்களில் உள்ளவர்கள் பகவானின் இருப்பை வெறுக்கின்றனர் அல்லது கடவுள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவர் என்று எண்ணுகின்றனர். சத்துவகுணத்தில் நற்குணம் உள்ளவர்கள் இவர்களை விட மேல் நிலையில் உள்ளனர். 2ஆம் பிரிவை சேர்ந்த இவர்கள் பரமபுருஷரை அருவம் என்று நம்புகின்றனர். இவர்கள் பக்தி மார்க்கத்தை ஒரு வழியாக மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றனர், இறுதி முடிவாக அல்ல. இவர்களை விட மேலான நிலையில் தூய பக்தர்கள் உள்ளனர். இவர்கள் பௌதீக நற்குணத்திற்கும் மேற்பட்ட உன்னத நிலையில் இருக்கின்றனர். இவர்கள் ஆன்மீகப்படியில் உள்ள பகவானின் நாமம், உருவம், புகழ், குணங்கள் முதலானவை ஒவ்வொன்றுக்கொன்று வேறுபட்டதல்ல என்பதில் முழு நம்பிக்கை கொண்டுள்ளனர். இவர்களுக்கு கிருஷ்ண கதையை கேட்பதும் அவரை நேருக்கு நேராக சந்திப்பதும் ஒன்றுதான். பகவானின் தூய பக்தி தொண்டில் புருஷார்த்தத்தில் ஈடுபட்டிருப்பதே மனித வாழ்வின் உண்மையான நோக்கம் என்பது இவர்களுடைய கருத்தாகும். பரமபுருஷரிடம் நம்பிக்கை கொள்ளாமல் மன கற்பனையில் ஈடுபட்டுள்ள அருவவாதிகள் கிருஷ்ண கதையை கேட்பதில்லை. இத்தகையவர்கள் முதல் தரமான தூய பகவத் பக்தர்களின் அனுதாபத்திற்கு உரியவர்களாக உள்ளனர். அனுதாபத்திற்குரிய அருவவாதிகள் ரஜோ மற்றும் தமோ குணங்களுக்கு அடிமையானவர்களை கண்டு அனுதாபப்படுகின்றனர். ஆனால் மேற்கூறிய இரு பிரிவினரும் புலனின்பம் மற்றும் வாழ்வின் நோக்கம் ஆகியவற்றை பற்றிய மனக்கற்பனை எனப்படும் பொய்யான வழிமுறைகளில் விலைமதிப்பற்ற மனித வாழ்வை வீணாக்குவதால் பகவானின் தூய பக்தர்கள் அவர்களிடம் அனுதாபம் கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ பகவானிடம் உறவு கொள்ளுவதற்கு 3 வகையான உறவு முறைகள் இருக்கு. அதாவது ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க, தமோ குணத்தில் இருக்கிறவங்க, சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க. இவங்க 3 பேரும் 3 விதமா பகவானிடம் அணுகிறாங்க. ஆர்த்தோ அர்த்தாச்சி ஜிக்ஞாசு ஞானீச்சா பரந்தப. இவங்கெல்லாம் முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு முழுமுதற் கடவுளை எந்த தேவைக்கும் அணுகிறாங்க. அகாம சர்வ காமோவா மோக்ஷ காமோதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜயதே புருஷம் பரம் அப்படின்னு வேண்டும். எது வேணும்னாலும் பகவானை அணுகிறவங்க இருக்காங்க, கேள்வி கேட்கறவங்க இருக்காங்க, கேள்வி கேட்டு பகவானை பற்றி ஆய்ந்தறிவுல ஈடுபடுறவங்க, செல்வம் வேண்டுபவர்கள், துயருறுபவர்கள், இப்படி பகவானையே அணுகிறவங்க இருக்காங்க. அப்போ ரஜோகுணத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா பகவானை மறந்து அவங்க
தீவிரமான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. எப்பவும் கழுதை போல உழைச்சிட்டே இருப்பாங்க. ஏதோ கோயிலுக்கு மட்டும் போவாங்க. எதுக்காகன்னா வியாபாரம். பகவான்கிட்ட எனக்கு அது வேணும், இது வேணும். எனக்கு அது கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு 10% நான் திருப்பி தர்றேன். உனக்கு நான் 100 தேங்காய் உடைக்கிறேன். உனக்கு பொங்கல் வைக்கிறேன். உனக்கு பாலபிஷேகம் பண்றேன், தயிர் அபிஷேகம் பண்றேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வியாபாரிகள் போல பகவானிடம் நடந்து கொள்பவர்கள் அந்த ரஜோகுணத்துல. ஆனா தமோ குணத்துல இருக்கிறவங்க பகவானை பற்றிய இருப்பையே தெரியாது. பகவான் அப்படிங்கிறது முழுமுதற் கடவுள், பகவான் கிருஷ்ணர் தான் இந்த ஜட உலகத்திற்கு ஆளுநர். அவங்க ராமன் ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, எனக்கு நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், பழசா இருந்தாலும் சரி அப்படின்னு அறியாமையில உழன்று கொண்டிருப்பவர்கள் தமோ குணத்துல. இருந்தாலும் அவங்களும் ஏதோ ஒரு வழிபாட்டுல ஈடுபடுவாங்க. அவங்க ரொம்ப தீவிரமா அந்த உக்கிர தெய்வங்களை வழிபடுறதுல ஈடுபட்டு அது மாது சூது அதுல எல்லாம் ஈடுபட்டு இருப்பாங்க தமோ குணத்துல இருக்கிறவங்க. இப்படி ஒவ்வொருத்தரோட வழிபாடு வேறுபடுது. அப்ப சத்துவகுணத்துல இருக்கிறவங்க நற்குணம் உள்ளவர்கள், மேல்நிலையில இருக்கிறாங்க. அவங்க பரமபுருஷரை உருவத்தோட வழிபடுறாங்க, வியக்தித்துவம். அப்ப அவ்வியக்த நிலையில வழிபடுறவங்க, அதாவது அருவத்துல வழிபடுறவங்க 2வது வகை. அவங்க பக்தி மார்க்கத்தை ஒரு ஒரு வழியாக மட்டும் ஏற்றுக்கொள்கின்றனர், இறுதி முடிவா கிடையாது. அப்ப அவங்க கிட்ட அந்த பூர்ணத்துவம் கிடையாது. அருவ வழிபாட்டுல ஈடுபட்டு இருக்கிறவங்க பகவானுக்கு உருவம் இல்லை, அப்ப நானும் பகவான் ஆகலாம் அப்படின்ற எண்ணம் உடையவங்க 2வது நிலையில இருக்கிறவங்க முழுமையா பக்தி பண்ணல. அப்ப எவ்வளவுதான் ஆண்டுகள் அவங்க தவம் பண்ணினாலும் பகுனாம் ஜென்மனா மந்தே ஞானவான்மா பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் விதி மகாத்மா ஷூதுர்லப. அது போல மனுஷானாம் சகசேஷு கச்சித் யததி சித்ததே எததாம் அபி சித்தானாம் கச்சின் மாம் வேத்வி தத்துவதக அப்படின்னு சொல்லி 1000 மனிதர்களை யாரேனும் ஒருவர் தான் அவரை அடைய முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கடினமா தவம் பண்ணினாலும் பகவானை முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. அதனால பகவானோட லோகத்தை டச் பண்ணவே முடியாது. அப்போ ஆன்மீகப்படியில் உள்ள பகவானின் நாமம், ரூபம், குணம், லீலைகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதல்ல அப்படின்னு பக்தர்களுக்கு தெரியும். அதனால அவங்க கிருஷ்ண கதை கேட்கறதுல எப்பவுமே ஆர்வத்துடன் ஈடுபட்டிருக்காங்க. பகவான் தூய பக்தி தொண்டில், அதாவது புருஷார்த்தம் அப்படின்னா என்னன்னா தர்ம அர்த்த காம மோக்ஷ புருஷார்த்தங்கள். இதுதான் அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு. அதுல ஈடுபட்டு இருக்கிறது தான் உண்மையான நோக்கம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப பரமபுருஷரிடம் நம்பிக்கை கொள்ளாமல் மனக்கற்பனையில் இருக்கிற அருவவாதிகளுக்கு கிருஷ்ணர் கதையில அவ்வளவு ஆர்வம் ஏற்படுறது கிடையாது. ஏன்னா பகவானை அவங்க விலகி வந்தாலும் பகவானை அவங்க தலைவரா ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா பகவானை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இது எல்லாம் ஒண்ணுமே புரியாது. ஏன்னா பொறாமை மனோபாவத்துடன் அனசூயவை அந்த நிலையில தான் அவங்க இருக்காங்க. அப்ப அனுதாபத்திற்குரியவர்களா இருக்கிறாங்க. பக்தர்கள் எல்லாம் அவங்கள பார்த்து அனுதாபப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க ரஜோதமோ குணங்களுக்கு அடிமையானவர்களை கண்டு அவங்க அனுதாபப்படுறாங்க. ஆனால் மேற்கூறிய இரு பிரிவினரும் புலனின்பம் மற்றும் வாழ்வின் நோக்கம் ஆகியவற்றை பற்றிய மனக்கற்பனை எனப்படும் பொய்யான வழிமுறையில் விலைமதிப்பற்ற மனித வாழ்வை வீணாக்குகிறார்கள். ஏன்னா துர்லபம் மானுஷ ஜென்மம். மனித வாழ்வு ரொம்ப அரிதானது. எதுக்காக இந்த மனித உடல் கொடுக்கப்பட்டது அப்படின்னா பகவானை அடையறதுக்கு. இது ஒரு போட்டு மாதிரி. சோ இந்த கடல்ல போட் என்ன ஆகும், நம்மளை தப்பிக்கிறதுக்கு உதவும். நடுக்கடல்ல எல்லாரும் விழுந்திருக்கிறோம். அப்ப இந்த மனித உடல் போட்டு மாதிரி, இதை வச்சு நாம தப்பிக்கணும். அப்ப இத ஓட்டுறது யாரு இந்த போட்டை? குரு. அப்ப குரு வழி நடத்தி செல்வார். அதற்கு இணங்க நாம கரெக்டா அந்த பாதையில போகணும். இதுதான் நம்மளுக்கு பாகவதத்திலையும் சரி பகவத்கீதையிலையும் சொல்லி திரும்ப திரும்ப ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். பதம் 15. தத்தஸ்ய கௌஷாரவ சர்மதாதுர் ஹரே கதாம் ஏவ கதாச்சூச்சாரம் உத்ருத்ய புஷ்பேப்ய இவார்த்த பந்தோ சிவாயன கீர்த்தன தீர்த்த கீர்த்தேக. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை தொகுத்து வழங்கியவர் தேவி திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. மைத்ரேயரே, துன்புற்றோரின் நண்பரே, ஹரிகதை மட்டும் உலக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகும். எனவே மலர்களிலிருந்து தேனீக்களை தேனை சேகரிப்பதைப் போலவே அனைத்துக்கும் சாரமான ஹரிகதையை கூறி அருளுங்கள். பொருளுரை. இயற்கையின் வேறுபட்ட குணங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு மனிதர்களுக்குரிய பல்வேறு விஷயங்களுக்குள்ளான. ஆனால் பரமபுருஷருடன் தொடர்புடைய விஷயங்கள் முக்கியமானவை ஆகும். துரதிருஷ்டவசமாக பந்தப்பட்ட ஆத்மாக்களில் சிலர் கடவுளை நம்பாமலும் மற்றும் சிலர் அவரது அருவ அம்சத்தில் மட்டும் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பதால் அவர்கள் ஹரிகதையை விரும்புவதில்லை. மேற்கூறிய நாஸ்தியர்கள் மற்றும் அருவவாதிகள் ஆகிய இரு பிரிவினருக்கும் கடவுளை பற்றி கூற எதுவுமில்லை. இவர்கள் அனைத்திற்கும் சாரமாக இருப்பவரை மறுக்கின்றனர். எனவே அவர்கள் புலநுகர்வு அல்லது மனக்கற்பனை பற்றிய விஷயங்களில் ஈடுபடுகின்றனர். விதுரரை போன்ற தூய பக்தர்களுக்கு பௌதிகவாதிகளுக்கும் மனக்கற்பனைவாதிகளுக்கும் பின்பற்றும் முறை சிறிதும் பயனற்றதாகும். இவ்வாறாக சாரம் சாமமான கிருஷ்ணரை பற்றி மட்டுமே பேசும்படி விதுரர் மைத்ரேயரை வேண்டினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்ப இரு பக்தர்கள் சேர்ந்தா அங்க பேச்சு என்னவா இருக்கும்னா பகவானை பற்றிய பேச்சுதான் இருக்கும். அவங்க பௌதிகவாதிகளைப் போலவோ நாஸ்திகர்களைப் போலவோ அருவவாதிகளைப் போலவோ விசாரணையில ஈடுபடுறதில்ல. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அப்ப பகவானை பற்றி அவர் கேட்கிறார். மைத்ரேய முனிவர்கிட்ட விதுரர் பகவானை பற்றி விஷயங்களை கேட்கிறார். ஏன்னா பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒண்ணு மட்டும்தான் நம்மளை விடுவிக்க கூடியது. மற்ற எதுனாலையும் சாத்தியமே கிடையாது. பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள், சகாக்கள், புகழ் இதை மட்டுமே பேச வேண்டும். எப்போ அப்படின்னா 24 மணி நேரமும். அப்ப பகவானை பற்றி சிந்தனையிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டிருக்க வேண்டும். பகவானுக்காகவே செயல்பட வேண்டும். யத் கரோசி யத் யத்னாசி யத் ஜிகோசி ததாசியத் தத் தபசிசி கௌந்தேய தத் குரு ஸ்வமத்தர்ப்பணம் அப்படின்னு சொல்லி எதை செய்கின்றாயோ, எதை உண்கின்றாயோ, எதை படைக்கிறாயோ அதையெல்லாம் எனக்காக செய்யும் சொல்றாரு. மன்மனா பவமத் பக்தோ மத் யாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவை ஸ்வசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே அப்படின்னு என்னை வணங்கி எனது பக்தனாகி என்னை வழிபட்டு என்னையே வந்தடைவாயாக. இப்படி பகவான் எல்லாமே என்னை பற்றியே நினை அப்படின்னு சொல்றாரு. இது பக்தர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க அமானித்துவத்தோட செயல்படுறதுனால அவங்க இதை ஏத்துக்குவாங்க. ஆனா பொய் கௌரவம் உள்ள யாருனாலையும் பகவானுடைய இந்த சொற்களை ஏத்துக்கவே முடியாது. நீ என்ன சொல்றது, ஜட உலகில எப்படி ஆக்ட் பண்றாங்களோ அது மாதிரி ஆன்மீகத்தையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? ஏன்னா பகவானின் சொற்கள்ல பொறாமை கொண்டுள்ளார்கள். பகவான் எப்படி, அவருடைய வலிமை என்ன, சக்தி என்ன, அவர் எப்படிப்பட்டவர், நம்மளுக்கு எவ்வளவு அன்பு காமிக்க முடியாது, அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஒருவனால சரணடையவே முடியாது. ஏன்னா சாதாரண மனிதர்கள் நாம பாக்குறோம், ஒரு மனைவி கணவனிடம் முழுசா சரணடைகிறது கிடையாது, கணவன் தந்தை தாயிடம் சரணடைகிறது கிடையாது, ஒரு மகன் பெற்றோர் பேச்சை கேட்கறது கிடையாது, ஒரு டீச்சரோட சொல்ல ஆசிரியர் சொல்ல பிள்ளைங்க கேட்கறது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நான் படிக்கிற அளவுதான் படிப்பேன், என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆன்மீகத்துல பகவானை முழுமையாக சரணடைந்தால் மட்டுமே, ஏன்னா அது ஒண்ணுதான் வழி. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் களவு நாஸ்தேவ 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 கதிரண்யதா. பிரம்ம நாரதி புராணத்துல இது வலியுறுத்தப்பட்டிருக்கு. இந்த கலியுகத்துல ஒரே ஒரு வழி நாம எஸ்கேப்பா இருக்கு. நாமெல்லாம் இப்ப துன்ப கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கிறோம். இதுல இருந்து விடுபடணும்னா ஒரே வழி பகவானுடைய நாமத்தை கூறுவது ஒன்றே அப்படின்னு சொல்லி. அடுத்தது பதம் 16. சவிஸ்வஜன்மஸ்திதி சம்யமார்த்தே கிருதாவதார பிருகீத சக்தி சகார கர்மாணி அதிபூருசானி யானீஸ்வர கீர்த்தயதானி மஹ்யம். ஹரே கிருஷ்ணா. சந்திரா மாதாஜி படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் மாதாஜி, நான் படிக்கிறேங்க. ஹரே கிருஷ்ண. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பரம்புருஷர் பிரபஞ்ச படைப்பிற்காகவும் பராமரிப்புக்காகவும் சர்வ சக்திகளையும் பூரணமாக கொண்ட அவதாரங்களை ஏற்றார்.
பரம ஆளுநரான அவரது அமானுஷ்யமான உன்னத செயல்களை பற்றி அனைத்தையும் தயவு செய்து கூறி அருளுங்கள். பொருளுரை. விதுரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கேட்க மிகவும் ஆவல் உடையவராக இருந்தார். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உலக பார்வையிலிருந்து மறைந்து விட்டதை எண்ணி உணர்ச்சியில் ஆழ்ந்து போனார். எனவே பிரபஞ்ச சிருஷ்டிக்காகவும் பராமரிப்புக்காகவும் முழு சக்திகளுடன் தோன்றும் பகவானின் புருஷ அவதாரங்களை பற்றி அவர் கேட்க விரும்பினார். புருஷ அவதாரங்களின் செயல்கள் பகவானுடைய செயல்களின் ஒரு விரிவாக்கம் மட்டுமே ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் எச்செயல்களை பற்றி விதுரருக்கு கூறுவதென்று தீர்மானிக்க இயலாத மைத்திரேயருக்கு விதுரர் இதை குறிப்பால் உணர்த்தினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஏன்னா பகவானுடைய நாமம், ரூபம், புகழ், லீலைகள் எண்ணில் அடங்காதவை, அனந்த, ரொம்ப விசேஷமானவை. பகவானை பற்றி கூறணும் அப்படின்னா எங்க தொடங்கி எங்க முடிக்கிறதுன்னு இப்ப மைத்ரேயர் ஒரு குழப்பத்துல இருக்கார். அப்போ மைத்ரேயருக்கு விதுரரே ஒரு குறிப்பு உணர்த்துறார். அவருடைய புருஷாவதாரங்களை பற்றி சொல்லுங்க. அப்போ குணாவதாரங்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவனா எப்படி வர்றார். அப்போ புருஷாவதாரங்களா நாம பார்த்திருக்கோம் 3 முக்கியமான விஷ்ணுக்கள். சீரோதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, காரண உதக சாயி விஷ்ணு. அந்த விஷ்ணுக்களை பற்றி சொல்லுங்கன்னு இப்போ அவர் குறிப்பா உணர்த்துறார். பதம் 17. ஸ்ரீ சுக உவாச்ச ச ஏவம் பகவான் பிருஷ்ட சத்ரா கௌஷாரவோ முனிஹி பும்சாம் நிக்ஸ்ரேய சார்த்தேன தம் ஆஹ பகு மானயன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கட்டுங்களா? படிங்க. மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், மாமுனிவரான மைத்திரேயர் விதுரரை மிகவும் கௌரவித்த பின் அவரது வேண்டுகோளின்படி எல்லோருடைய உயர்ந்த நன்மைக்காகவும் பேசத் துவங்கினார். பொருளுரை. மாமுனிவரான மைத்திரேயர் கல்வியிலும் அனுபவத்திலும் சாதாரண மானிடர்களை மிஞ்சியவர் என்பதால் அவர் இங்கு பகவான் என்று விவரிக்கப்படுகிறார். இவ்வாறாக உலகிற்கே மிகச் சிறந்த நன்மை செய்பவராக அவர் தேர்வு செய்யப்பட்டது அதிகாரபூர்வமானதாக கருதப்படுகிறது. மனித வர்க்கத்திற்கு அனைத்தையும் உள்ளடக்கிய பொதுநல தொண்டாக இருப்பது பகவானின் பக்தி தொண்டாகும். விதுரரின் வேண்டுகோளின்படி முனிவரும் அதைத்தான் விவரித்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப இங்க மைத்ரேயர் விதுரருக்கு சொல்ல தொடங்குறார். சொல்றதுக்கு முன்னாடி சும்மா சாதாரணமா சொல்லாம எப்பவுமே பிரேயர், வழிபாடு பகவானுக்கு இப்போ பாகவதம் தொடங்குறதுக்கு முன்னாடி முதல் ஸ்லோகம் பகவானை வழிபட்டு தான் தொடங்குறாங்க. அது போல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஸ்கூல்ல ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா ஒரு பிரேயர் அங்க நடக்கும். சோ பகவானை புகழ்வதுதான் பிரேயர். போய் பகவான்கிட்ட நம்ம கோயிலுக்கு போறோம், எடுப்புல எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, பண கஷ்டம் இருக்குது, எனக்கு மன கஷ்டம் இருக்கு, என் குழந்தைக்கு என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல, எனக்கு நோய் இருக்குது, அதெல்லாம் தீர்த்துத்தா அப்படின்னு நேரடியா கேட்கறது முறை கிடையாது. நாம ஒரு தந்தையிடம் கேட்பது நம்மளுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா பகவான் நமக்கு எல்லாருக்கும் தந்தை. அப்ப கோயிலுக்கு போய் நான் வெறும் வேண்டுதலுக்காக மட்டும் போகக்கூடாது, பகவானை முதல்ல அங்க புகழ வேண்டும். ஏன்னா பகவான் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கார். நம்மளுக்கு எது கிடைக்கணுமோ அந்தந்த டைம்ல கிடைக்கும், எது கிடைக்க கூடாதோ அப்ப கிடைக்காது. ஏன்னா பகவானுக்கு தெரியும் தன் குழந்தைகளுக்கு எப்பொழுது எதை கொடுப்பது அப்படிங்கிறது. எதை கொடுத்தா நம்மளுக்கு கஷ்டம் மேலும் வரும், அதை கொடுத்தா என்னோட பக்தி கஷ்டப்படக்கூடாது. இப்படி பகவான் நம்மளுக்கு அளந்துதான் கொடுக்குறார். ஏன்னா சிலருக்கு கொடுக்க கூடாத நேரத்துல கொடுத்தா அதே அவங்களுக்கு ஆபத்தா இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. நாம எல்லாம் வேணும்னு கேட்போம், எல்லாம் கொடுத்தா நாம பகவானை மறந்துடுவோம். இப்ப நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்ற மாதிரி. அப்ப முனிவர் இங்க அந்த பக்தி தொண்டை பற்றி விவரிக்கிறார் மைத்ரேய முனிவர். இது ஒரு பொது சேவை. பொது சேவைன்ட்டு நிறைய பேர் நிறைய செய்யறாங்க. ஆனால் பகவானை பற்றிய அறிவை யார் ஒருவர் மற்றவருக்கு எடுத்து கொடுக்கிறாரோ அந்த குஹ்யத்தரம் மிக மிக ரகசியமான அறிவை யார் கொடுக்கிறார்களோ அவங்க ரொம்ப ரொம்ப பகவானுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். அப்போ நல்லது ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம், ஒரு தாய் தனக்கு கிடைத்த ஒரு பொருளை ஒரு உண்றதுக்கு கிடைச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு,
உடனே அதை பேக் பண்ணி தன் குழந்தைக்கு எடுத்துட்டு போவா. தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே. அப்ப நாம பக்தியில நாம எவ்வளவு ஞானத்தை சேகரிச்சிருக்கோம். அது எனக்கு மட்டும் சொந்தமா? கிடையாது. இது அடுத்தவங்களும் அனுபவிக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த உலகத்துல கஷ்டப்படுறாங்க. துயரற்றவர்களுக்கு ஒரே ஆறுதல் என்ன? பக்தி மட்டும்தான். அந்த பக்தியை நீங்க போய் இன்னும் 10 பேருக்கு எடுத்து கொடுக்கும்போது பகவான் உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். இதுதான் மிக உயர்ந்த பொதுநல சேவை. நிறைய பேர் பொதுநல சேவை அப்படின்னா வாய்க்கு வந்தபடி ஒரு ப்ரொவர்ப் அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம். இது எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது. கண்டிப்பா அன்னதானம் அடுத்தவங்க பசிய ஆற்ற வேண்டும். ஆனா அதுதான் சிறந்தது கிடையவே கிடையாது. பகவானை பற்றிய அறிவை கொடுக்கிறது தான் மிக உயர்ந்த தானம். அடுத்தது பதம் 18. மைத்ரேய உவாச்ச சாது பிருஷ்டம் துவயா சாதோ லோகான் சாது அனுகிரகநாத கீர்த்திம் விதன்வதா லோகே ஆத்மனோ அதோஷஜ சாத்மனஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், விதுரரே, உமக்கு சர்வ மங்களம். அனைத்திலும் மிக உயர்ந்த நன்மையை பற்றி நீர் என்னிடம் கேட்டதன் மூலம் உலகிற்கும் எனக்கும் கருணை காட்டியுள்ளவராவீர். ஏனெனில் உமது மனம் எப்பொழுதும் உன்னதத்தை பற்றிய சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்கிறது. உன்னதம் அப்படிங்கிற சொல் பகவானுக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்ப இங்க விதுரன் மனம் உன்னதத்தில் முழுமையாக ஆழ்ந்திருப்பதை உன்னத விஞ்ஞானத்தின் அனுபவம் பெற்றிருந்த மைத்ரேய முனிவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இங்க ஏன் விஞ்ஞானம் அப்படின்றாங்க? விஞ்ஞானம் அப்படின்னா உண்மையில பகவானை பற்றிய அறிவுதான் விஞ்ஞானம். அப்ப பௌதிக அறிவு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றது விஞ்ஞானமே கிடையாது. அப்போ அதோக்சஜ என்பது புலனறிவின் புலன் அனுபவத்தின் எல்லையை கடந்தது. அப்போ பகவானுக்கு இன்னொரு பேர் என்ன? அதோக்சஜர். அப்படின்னா புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். நம்மளோட புலன்களால பௌதிக புலன்களால் பகவானை காண முடியாது. அதற்கு ஆன்மீக புலன்கள் வேண்டும். அப்ப நம்ம புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துபவர் ரிஷிகேஷர். அப்ப அந்த ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சேதே. அந்த புலன்களை எல்லாம் ஆன்மீகப்படுத்தும் போது பகவான் நம்மளுக்கு புலப்படுவார். இப்ப பகவான் நம் புலன் அனுபவத்திற்கு அப்பாற்பட்டவர். உண்மையுள்ள பக்தனுக்கு தம்மை வெளிப்படுத்துறார். அப்ப பகவானே நான் தன்னை வெளிப்படுத்தணும்னு நினைச்சா மட்டும்தான் பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பகவான்கிட்ட சரணடைய வேண்டும். யதாமாம் பிரபத்தியந்தே. எவ்வளவு தூரம் சரணடைகிறோமோ அவ்வளவு தூரம் தன்னை அவருக்கு காணிச்சு கொடுக்கிறார். அப்ப பகவானை நம்ம மிரட்டுறக்கெல்லாம் எந்த ஒரு யோகிதி கிடையாது. ஏன்னா பகவான் சுதந்திரமானவர், ஸ்வராட். தன்னை யாருக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். அப்ப விதுரர் எப்போதும் பகவத் சிந்தனையிலே இருக்கிறதுனால, உன்னதமாக இருக்கிறதுனால அந்த உன்னத மதிப்பை மைத்ரேயரால மதிப்பிட முடிஞ்சது. விதுரரின் மதிப்புயர்ந்த விசாரணைகளை பாராட்டி மைத்ரேயர் மிகவும் மரியாதையுடன் அவருக்கு நன்றியும் கூறினார். இதைத்தான் இங்க பரிஷித்து மகாராஜாவும் சுகதேவ கோஸ்வாமியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மதிப்புள்ள கேள்விகளை பரிஷித்து மகாராஜா கேட்கிறார். அதற்கு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற சுகதேவ கோஸ்வாமி பதில் கூறிட்டு இருக்காரு. பதம் 19. நைத சித்திரம் த்வயி சத்தர் பாதராயண வீரியஜே கிரஹீதோன்ய அன்ய பாவேன யத்வயா ஹரிரீஸ்வரஹ. நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. விதுரரே, நீர் வியாசதேவரின் வீரியத்திலிருந்து பிறந்தவர் என்பதால் மாறாத சிந்தனையுடன் பகவானை நீர் ஏற்றுக்கொண்டதில் சிறிதும் ஆச்சரியம் இல்லை. பொருளுரை. உயர் பிறப்பின் மதிப்பு இங்கு விதுரரின் பிறப்புடன் சம்பந்தப்படுத்தி மதிப்பிடப்படுகிறது. ஒரு தந்தை தாயின் கர்ப்பத்திற்குள் விந்தை பாய்ச்சுவதிலிருந்தே மனித பண்பாடு ஆரம்பமாகிறது. ஒரு ஜீவராசி அவனது செயலின் தரத்துக்கேற்ப ஒரு குறிப்பிட்ட தந்தையின் விந்திற்குள் வைக்கப்படுகிறான். விதுரர் ஒரு சாதாரண ஜீவராசி அல்ல என்பதால் வியாசரின் விந்திலிருந்து பிறக்கும் வாய்ப்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. ஒரு மனிதனின் பிறப்பானது உயர்ந்ததொரு விஞ்ஞானம் ஆகும். எனவே நல்ல சந்ததியை உற்பத்தி செய்வதற்கு கர்ப்ப தான சம்ஸ்காரம் மிகவும் முக்கியம்.
ஜனத்தொகையின் அதிகரிப்பில் பிரச்சனை இல்லை. விதுரர், வியாசர் மற்றும் மைத்ரேயருக்கு இணையான நல்ல ஜனத்தொகையை உற்பத்தி செய்வதில் பிரச்சனை உள்ளது. மனித குழந்தைகள் பிறப்பதற்குரிய எல்லா முன்னெச்சரிக்கைகளுடனும் பிறப்பார்களானால் ஜனத்தொகை அதிகரிப்பதை தடுக்க அவசியமில்லை. பெயரளவேயான குடும்ப கட்டுப்பாடு கெட்டது என்பதுடன் அது பயனற்றதும் ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது இப்போ நான் நிறைய கவர்மெண்ட் எல்லாம் அதை அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ 10 குழந்தைகள் முதல்ல எல்லாம் குழந்தைகளை நிறைய பெத்துக்கணும், அப்பதான் வந்து வாரிசு நிறைய இருக்கும். நிறைய பசங்களெல்லாம் நம்ம பெத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு வாரிசுகளா இருக்கிறதுக்கு ஒரு பெருமையா இருந்தது அந்த காலத்துல. ஆனா 10 முட்டாள்களை பெற்றுக்கொள்வது எப்படி இருக்கும், ஒரே ஒரு புத்திசாலியை பெற்றுக்கொள்வது எப்படி இருக்கும்? அது போல இங்க மக்கள் தொகை அப்படிங்கிறது இந்த காலத்துல, அது கலியுகத்துல பாத்தீங்கன்னா கர்ப்பதான சம்ஸ்காரம் போன்ற 10 விதமான புனிதப்படுத்தும் சடங்குகள் இங்க நடத்துறதே கிடையாது. அதனால எல்லாருமே பிறக்கிறவங்க எல்லாமே இந்த கலியுகத்துல கலிகாலத்துல எப்படி பிறக்கிறாங்கன்னா துர்புத்தி படைத்தவர்களாக, எல்லாருமே வந்து சூத்திரர்களா, களவ் சூத்திர சம்பவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சூத்திரர்களா பிறக்கிறாங்க. யாரும் இங்க பிராமண புத்தியோட பிறக்கிறது கிடையாது. அந்த உணர்வே போயிருச்சு. பிராமண பரம்பரையில பிறந்தாலும் கூட அவங்க சூத்திரர்களா தான் அவங்க உணர்வு இருக்கு. அப்ப சூத்திரர்களா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சமுதாயத்துல முட்டாள்கள் தான் நிறைய மக்கள் தொகை பெருக்கம். இதனால இங்க கேடு விளைகின்றது. அப்போ புத்திசாலித்தனத்துடன், அப்ப பெயரளவான குடும்ப கட்டுப்பாடு. இப்ப 2 பேரு பெத்துக்கிட்டாலும் இல்ல குடும்பத்துல ஒருத்தனை பெத்துக்கிட்டாலும் அவன் பிராமணத்தன்மையில இல்ல, சூத்திரனாத்தான் பிறக்கின்றான், சூத்திரனா வளர்றான், சூத்திரனா இறந்து போயிடுறான். அப்ப குடும்ப கட்டுப்பாட்டினால என்ன பிரயோஜனம்? சோ ஒரு மனிதனோட பிறப்பானது விஞ்ஞானம். நல்ல சந்ததியை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அங்க பக்தியுள்ள குடும்பத்துல பிறக்கணும், பக்தி செய்யணும். அப்பதான் அவனுடைய பிறப்புக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இல்லைன்னா ஆடு மாடு பிறக்கிற மாதிரி உண்வது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இதுலயே ஈடுபட்டு அவன் செத்து போனானா மனித பிறப்புக்கும் விலங்கு பிறப்புக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருது. அப்ப இந்த ஜீவராசி விந்திலிருந்து எப்படி வருது, விந்துக்குள்ள எப்படி போகுது அப்படின்னா, மேலே மேகங்கள்ல இருந்து அந்த வித்துக்கள் மழை மூலமாக, மழை நீர் வழியா கீழே வருது. அப்ப அது வந்து பயிர்ல வந்து அது உள்ள நுழையுது தானியங்கள்ல. அந்த தானியத்தை உண்பதன் வாயிலாக அந்த ஆணோட விந்துல மறுபடியும் அது போகுது. அப்ப அந்த விந்து தாய்க்கு செலுத்தப்படுது. தாய் அந்த கருவின் மூலமாக அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறான். அப்போ இந்த சிஸ்டம் எல்லாம் வந்து விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய படைப்பு எவ்வளவு அற்புதமானது. அப்போ எங்கேயோ இருந்து அவர் தூவுறார், மேகங்கள் மூலமா தூவுறாரு. ஆனா கரெக்டா எந்த தாய் தந்தையருக்கு அந்த குழந்தை பிறக்கணும், அதனுடைய கர்மாவின் படி எந்த சூழ்நிலையில பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பகவான் கரெக்டா தீர்மானிக்கிறார். அப்போ அது பகவானுக்கு சேவை செய்ய அந்த 33 கோடி தேவர்கள் இதுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அப்ப இங்க வந்து வியாசதேவர் எப்படி பிறந்தார், சாரி, இங்க வந்து விதுரர் எப்படி பிறந்தார் அப்படின்னா வியாசதேவருடைய உதவினால. அப்ப அங்க ஃபர்ஸ்ட் வந்து சாந்தனு மகாராஜா வர்றாரு. அவருக்கு கங்கா தேவி கல்யாணம் பண்ணி, அப்ப கங்காவை பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சத்தியவதி கல்யாணம் பண்றாங்க. கங்கா தேவி மூலமா சாந்தனு மகாராஜாக்கு பீஷ்மர் பிறக்கிறாரு. ஆனா பீஷ்மர் வந்து நித்திய பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரியா ஆயிடுறாரு. அதனால வாரிசு இல்ல. ஆனா சத்தியவதி அதுக்கு வாக்கு வாங்கிடுறாங்க, நீ உன்னோட வாரிசு வந்தா என்னோட பசங்க ஆட்சி பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப சத்தியவதிக்கும் சாந்தனு மகாராஜாக்கும் விசித்திர வீரியன், சித்ராங்கதன், இப்படி 2 பேர் பிறக்குறாங்க. அப்போ சித்ராங்கதன் வந்து இறந்துடுறாரு.
அப்ப விசித்திர வீரியனுக்கு குழந்தை இல்லை. அப்ப விசித்திர வீரியனும் இறந்துடுறாரு. ஆனா அந்த குந்தி, காந்தாரி இவங்களுக்கு பாண்டு பாண்டு திருதராஷ்டிரன் விசித்திர வீரியனுக்கு பிறக்கிறாங்க. அப்ப பாண்டுக்கும் குந்திக்கும் 3 குழந்தைங்க, பாண்டுவுக்கும் குந்திக்கும் 3 குழந்தைங்க, மற்ற ஒரு ராணி மூலமா 2 குழந்தைங்க, பஞ்ச பாண்டவர்கள். இப்ப திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் 1000 குழந்தைங்க, 100 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அப்ப பாண்டுக்கும் மாதிரிக்கும் தான் 2 குழந்தைங்க. இப்படி வந்து அது வர்றப்போ இங்க வியாசதேவர் வந்து அம்பாலிகா அவங்க மூலமா இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குது. யாரு அது? பாண்டு, திருதராஷ்டிரன். ஆனா அம்பா வந்து மறுபடியும் வியாசதேவர்கிட்ட போய், ஏன்னா அவர் குருடரா பிறக்கிற ஒரு ஸ்டேஜ் வர்றப்போ மறுபடியும் போய் அவங்க குந்தியின் தூண்டுதலால வியாசதேவர் மூலமா குழந்தை பிறக்கணும்னு அவங்களுக்கு போறக்க பயமா இருக்கு. அப்ப தன்னுடைய வேலைக்காரியை அனுப்புறாங்க. வேலைக்காரி அனுப்பும் போதுதான் அவங்க மூலமா அவங்க நல்லா சேவை செஞ்சு வியாசதேவர் பிறக்கிறார். சாரி, வியாசதேவர் பிறக்கிறார். சாரி, வியாசதேவர் மூலமா விதுரர் பிறக்கிறார். சோ விதுரர் வந்து யமனோட அம்சம். ஆனா ஒரு சாபத்தினாலே இந்த மாதிரி அவரு ஒரு தாழ்ந்த குல பெண்ணுக்கு அவர் பிறக்கிறார். அதனால அவர் வந்து குடும்பத்துல அந்த ராஜ போகத்துல எல்லாம் திளைத்திருக்காம எளிமையா வாழ்றாரு. அப்ப அவர் சொத்துக்கு உரிமை இருந்தும் கூட அவர் சொத்தெல்லாம் அவர் கேட்கல. ஏன்னா அந்த காலத்துல நிறைய மனைவிகள் இருப்பாங்க. ஆனா மூத்த மனைவி, அதாவது ஒரு ராணி அப்படின்னு சொல்லப்படுற பட்டத்து ராணிக்கு பிறக்கிற குழந்தை தான் அரசாள வேண்டும். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அரசாட்சி கிடையாது. அதனால வியாசர் அதை பத்தி கவலைப்படல. அவர் முழு பக்தரா இருக்கிறதுனால அவர் வந்து எப்பவும் பகவானுடைய வழிபாட்டிலேயே ஈடுபட்டிருக்கார். அப்படி யாருடைய விந்துல யார் பிறக்கணும், யாரு போய் எந்த கர்ப்பத்துக்குள்ள அடையணும் அப்படிங்கறதெல்லாம் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. நாம விரும்பி எல்லாம் நாம போய் எந்த பேரண்ட்ஸையும் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. எனக்கு இந்த பேரண்ட்ஸ் வேணும், இந்த இடத்துல பிறக்கணும், இவ்வளவு சிஸ்டர்ஸ் வேணும், இவ்வளவு பிரதர்ஸ் வேணும், அவங்க நல்லவங்களா இருக்கணும், இதெல்லாம் யாராலையும் தீர்மானிக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க. சரி.